நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். என்னங்க நாளைக்கு நீட் எக்ஸாம், பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷனா பசங்களை படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? பசங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இத்தனை வருஷமா படிச்சுட்டு தான் இருப்பீங்க, இல்ல ஒரு சிலவங்களாம் படிச்சுட்டு தான் இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் படிச்சதெல்லாம் ரீகால் ஆகணும்னா உங்க பிரெயினுக்கு ரிலாக்ஸா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், ஹைட்ரேஷனா இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீகால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னமும் நான் படிக்கணும், லாஸ்ட் மினிட்ல படிச்சா இன்னும் ஒரு 4 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கலாம்னு நினைச்சு ஏதாவது ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மார்க் அது டவுன் பண்ணதான் செய்யும். அதுக்கு பதிலா நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, நாளைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இது செஞ்சாலே போதுமானது. நீங்க படிச்சது எல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். இன்னைக்கு என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெவி ஃபுட்ஸ், காஃபி, ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்க மாதிரி தூங்காம இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, லைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கர்ட் ரைஸ், நட்ஸ் அந்த மாதிரி சில லைட் ஃபுட்ஸை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு காலையில எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ஹைட்ரேஷனா இருக்கிற மாதிரியான தண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போங்க. ஒரு புரோட்டீனுக்கு ஒரு முட்டையோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமா எடுத்துட்டு நீங்க கிளம்பும் போது நல்லா இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் எழுத போற நெட் வாரியருக்கு எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஸ்டே ஹைட்ரேஷன், ஸ்டே ஹெல்தி எக்ஸாம்.